ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆற்றுல ஒரு தேக்கம்ன்ற ஒரு ஆற்றுல வீச்சு வலை வீசி மீன் பிடிக்கிறது. வீச்சு வலை எப்படி வீசுகிறேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோட நண்பர்கள் தான் வீச்சு வலை வீசுகிறாரு. எப்படி வீச்சு வலை வீசுகிறோம்ட்டு நல்லா நுணுக்கமாக பார்த்துக்கொள்ளுங்க. வீச்சு வலையை ஃபஸ்ட்டு இப்படி கையில் சிக்காமல் இப்படி எடுத்து பொறுப்பு எடுத்துகிட்டு நல்லா மீன் இருக்கிற இடத்த பார்த்து தேடி கொண்டு போனால் நல்லா மீன் பிடிக்கலாம். இந்த ஆற்றுல வந்து எல்லா மீன் கிடைக்குது. கோல்ட மீன், ஜிலாப்பி கிடைக்குது, விரால் கிடைக்குது. கூடுதலாக வந்து பெட்டியன் கணையன் தான் கிடைக்குது. அது பிடிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். வீசிட்டாரு, மீன் பட்டிக்குது, அது எடுக்க போயிருக்காரு. அவர் வந்து இப்போ மீனை வீசிட்டு இருக்காரு. வீச்சலை வீசிட்டு மீன் கிடஞ்சினா மெதுவாக கையால் தான் இழுத்தா தான் மீன் போவாது. அந்த தொங்கல் இல்லைடா வெள்ளையா கிடக்கு விரலுது. அது மெதுவாக கையால் ஒதுக்கணும். ஒதுக்கி எடுத்துட்டோம்னா மீன் கிடக்கும். நீங்கள் சொன்ன அந்த வெள்ளையா இப்போ பெட்டியன் தூக்குதானே. அப்படியே ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். அப்படி மீன் பீச் வலை வீசுகிறோம், எப்படி மீன் பிடிக்கிறோம்னு சொல்லி. முழுக்க பெட்டியனும் கணையனும் தான் இன்றைக்கு நாங்கள் பிடிச்சதெல்லாம். சங்கிலி எடுத்து சங்கிலி அதுல சின்ன சங்கிலி இருக்கு மச்சான். அம்மாவுக்கு நல்லா இருக்கு மச்சான். அவளுக்கு பொறிச்சு போட்டு கொடுத்தா இதை இதுவும் அவளுக்கு தான் நல்லா இருக்கும். பெருசா வந்தா பொறிச்சு சும்மா இருந்துட்டு சரி. அதே பொறிச்சு கொடுத்து கல்சியத்துக்கு நல்ல மஞ்சள் நெத்தலி. என்ன மூத்தவன் மரியாதை சாப்பாடு கொடுத்த ஆளுக்கு மஜா மாதிரி. அவர் விரால் மீனையை கடிக்க விட்ட ஆள். அதாவது சார் இப்போ நாங்க இப்படித்தான். யாரு அவர் பயங்கரமான. நண்பர்கள் வீச்சு வலை வீசி பழகுறதுக்கு வீச போகிறாரு. பார்ப்போம் அவர் எப்படி வீசுகிறாரு பாருங்கள். அவர் தான் பழகுறாரு. அவருக்கு வீச தெரியாது, அதனால் அவரை விட்டாச்சு. இப்போ அடுத்த நண்பர்கள் வீசுகிறாரு. இவருக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும், நல்லா மீனெல்லாம் பிடிப்பார். எல்லா வலைகளும் நல்லா வீசக்கூடியவர். அருமையாக மீன் பிடிப்பார். பாருங்கள் எப்படி வீச்சோட போடுறாரு, எப்படி வீசுகிறாரு என்று. கயிறு நீட்டு காணாதானே அங்கே பார்த்தியா எப்படி அடிக்கணும். வலைக்கு மேலே விளாங்கொண்டு போகுது, விழுத்துட்டு போகுது, மேலே அளவாதி போகுது எல்லாம். அந்த அக்கர் அந்த அடுத்த விளாங்க பார்த்தியா பெண்ணாம் பெருசு விளாங்கொண்டு வாழையே தெரியல. வாஜி ஜலால் கருப்புல மேலால அப்படி இருக்கக்கூடாது. வலையை விட்டு விட்டு இழுங்க. எந்த பெருசு பெய்த்து தெரியுமா. ஒரே ஒரு பெருசு உண்டானே இந்த மாதிரி கணைய மீனை பறக்கி போடுறாடே. இங்கிட்டு போன அடிக்கலாம். தொங்கு பாலத்துல போகுது, ரோட்டுக்கு மேல தண்ணி போகுது. அது எங்காவது அடிக்கலாதா. உனக்கு பயம். நீ நல்லா வந்தா நல்லா
எல்லாம் எடுத்து போடு, எல்லாம் எடுத்து போடு. நான் இதெல்லாம் நீ எடுக்கிறியா மேல? ஏன் எங்களுக்கு தெரியாதா? வாங்கலாம்டா மரம் எடுங்க வேண்டாம் கையில வீடியோ கல்லு வெட்டுறது நல்லா மச்சான் அதை விட்டுட்டு வாங்கல எல்லாரும் இன்னத்துக்குடாப்பா நமக்கு அது இப்போக்கு இல்லைடா. எவ்வளோ வேண்டாம் சம்பளம்? நான் நவுத்த சுட்டுருக்க மாட்டேன் நீ போகிறது. அதான் எனக்கு இதான் வேலை. அவனும் பழக்க மாட்டான். பீச் வேலை வீசுறத பழகி தந்தா அது தூண்டில் இருக்கு. என்னடா பீச் வீசுறா? குண்டலாடுறதுக்கு பீச் வேலை வீசி விட்டுட்டு கட்டடா ஒரு மீன் பிடிச்சதா இல்லையா? எதுடா அவுட்லெட் இந்த நல்லா தோணுது இது எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆடத்தெரியாத இறங்கு. என்னன்னாலும் இறங்குவீங்க தானே? நீங்க இறங்குவீங்க கீழே கட்டாம இல்லை. எனக்கு நீச்சல் தெரியாது மச்சான். சொல்லுவையா பெட்டியானே எல்லாம் பெட்டியானே. நண்டூர் நிறைய ஒரு வந்து நான் மேலே கொண்டு உண்டை எடுக்கண்டா முதல்ல. அதுக்கு நீங்க விடணும்டா. நீங்க இப்படி பிடிச்சா ஜவசா விடுங்களேன். விட்ட நிலத்தில் பட்டுங்க ஓட இழுத்து விடு. நடுவால கையெடுத்து மீன் ராசி உள்ளவனுக்கு தானே மீன் படும். ஓசி உள்ளவனுக்கு மீன் படாது. நாங்கள் மட்டும் என்ன கொலக்கட்டில் நின்றாலே அந்தந்த புள்ளா உரிக்கிறவனுக்கு மீன் படாது. அப்புறம் எங்களை கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு படுமாடா. நல்லா வளர்த்துங்கடா மீனை. மீனா படுமா டக்குன்னு இப்படி தாள் இது இந்த பெரிய கண்ணியை ஒரு இஞ்சி கண்ணியை கொண்டு வந்துருக்கு. இது வலை வாங்கியா கொடுத்தா இல்லை பின்னுதா? வலை பீஸ் எடுத்து எவ்வளோ? 2300 கெளுத்தி ஒரு கெளுத்தி ஏறி பெணிக்குது மச்சான். இங்கே பாடே அந்த பள்ளத்தை இறங்கி அடிக்கல. ஃபோன் இன்சூரன்ஸ் பைக் பாரு நீ ரொம்ப ரொம்ப தான் எப்படி அடிக்கிறீங்க? விராடு முதல்ல அந்த பூனைக்கு ஒரு மீனை போடுறான். வால் படத்தை எடுத்து மச்சான். இது நல்ல மச்சான். அவன் உமாக்கு வாப்பா கொண்டுட்டு போங்கடா வாப்பா. இந்த மச்சான் இப்ப ஏலாசான நல்ல கல்சியம் சொல்லாத கொண்டுட்டு போங்கடா வாப்பா. மச்சான் மச்சான் பொரியலுக்கு நல்லா இருக்குன்னா நம்மாக்கு கல்சியம் வரும் மச்சான். ஓய் இங்க பாருங்க. ஓய் மச்சான் மண்ணாங்கட்டி இருக்கிற ஒரே சொதப்பிட்டான்டா. சுருங்கிட்டா வலை எல்லாம் போகுது. வலை விலையில் விரியல் அப்படித்தான். நூற்றுல ஒன்று அப்படித்தான் போகும். நாங்கள் ஒரு விரால் பிடிச்சோமா இல்லையா? வலையை விட்டு கொடு ஒருக்கா விட்டு கொடு. திரும்பாடு ரெண்டு மீன் வருது. 3 மீன் கம்பி அடுத்த பெரிய பிரிஞ்சாச்சு.
உமாக்கும் ஒரு ஆள் மிளகு தண்ணி வச்சு கொடுக்காங்க அவனும் பட்டால வந்துக்கானோ என்ன இதான் ஜோசா வாழ இந்த தண்ணி நம்ம கொத்த இவர் மட்டும் வீட்டில் அடியில போகாது கிளம்பாயிரு நீட்டு காணாம போயிரு டேய் கைத்த நீட்டாக்குடா ஐயோ அதான் சொன்னேன் தானே இல்லாட்டி இந்த தண்ணியை வச்சு கொண்டு அவன் போவான் ஒரு நாளைக்கு மாட்டினான்டா ஒருத்தன் அது எல்லாரும் தெரிஞ்சதானே நவசாத்தே ஏற்கனவே இருசாத்தே ஏன் உண்மையை சொல்லுங்களேன் நீங்க அதுக்கு ஆட்டையே போட இந்த ரூமுக்குள்ள விரால் 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 வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் அடுத்து விட்டு புண்ணு எடுத்து விட்டுருக்காங்க இங்கே போட்டு நோக்கி கொண்டு வாங்க வாங்க ரெண்டு பேரும் கதைங்க நான் இந்த மாதிரி கை கால இருந்து பார்த்துட்டு இருக்கேன் கேட்க மாட்டாரா எல்லாம் மாட்டாங்க அது போகுது அந்த 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 அப்பளம் பழம் விராக்குட்டி ஒன்று நடக்கு போகுது உனக்கு விளங்க இல்லையா அது மிதக்குது இது பாரம் இல்லை நான் அதோட விட்டு வந்துட்டேன் அது மாட்டிட்டியா கச்சலுக்கு போக வேண்டியதா நாங்க இந்த வரைக்கும் விட்டுறாம போயிட்டு நான் உசாத்தி விட்டேன் அடிக்க எல்லாரையும் அவன் கெடுருக்கே வந்திருக்கான் அதை வீசிட்டான் மெனக்கட்டு அவ்வளோ பேரையும் கெளுத்திக்க அவனுக்கு கூட்டிகிட்டே வந்து யாருக்கு அவ்வளோ தண்ணியில் போகுது அந்த டேக் எடுத்துட்டு வாங்க நாங்கள் மீன் பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு சென்றுட்டு போய் பார்த்தா முன்னுக்கு குறுக்க ஒரு யானை பார்த்தா பெண்ணாம்பரி யானை உண்டு ஒரு ஒத்த கொம்பு யானை இப்படியான யானைகளை நம்ம காண்றது ரொம்ப அரிதானது உண்டு ஒரு கொம்பு வளர்கிற நீட்டு சாதாரணமாக ஒரு 4 அடி 5 அடி நீட்டாக இருக்கும் இந்த யானைக்கு வந்து ஒத்த கொம்பு தான் இருக்குது ஒரு கொம்பு உடஞ்சி விழுந்திருக்கும் இல்லாட்டி யானைகள் சண்டை பிடிக்கும்போது உடஞ்சிருக்கும் இந்த யானைகள் வந்து கொம்புகளை என்ன செய்யண்டா ஒளிச்சு வச்சிடும் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு போட்டு தான் தெரியும் இப்படி யானைகள் இந்த யானைகளில் நம்ம தப்பி தவறி கூடிய மாட்டிடக்கூடாது